கைஸ் இதில் என்ன கதை தெரியல. ஃபைனலி கமல் யானக்கண். ஹலோ மக்களே, நான் உங்க ரகு. வெல்கம் டு மை சேனல் ட்ராவல் வித் கலர் கிளிக்ஸ். ஸோ இது வயநாடோட எபிசோட் 3. ஸோ இன்னும் 2 எபிசோட் முன்னாடி இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அந்த எபிசோட்ஸ் எப்படி நம்ம பெங்களூர்லேருந்து வயநாடு ரீச் பண்ணோம், வயநாடுலேருந்து எங்கே போனோம், என்ன பார்த்தோம், நைட் என்ன சாப்பிட்டோம், ஸோ இதெல்லாம் அந்த எபிசோடில் சொல்லியிருக்கேன். மறக்காம பார்த்துருக்கேன். அப்படி ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நன்றி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Guys, see the view guys, super. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 ஸ்டேட்டோட ஃபாரஸ்ட்டில் ரைட் பண்ண போகிறோம். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா. ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ரைடாக தான் இருக்க போகுது. அது ஏன் அப்படிங்கிறீங்களா? நம்ம 3 ஸ்டேட்டோட ஃபாரஸ்ட்டில் ரைட் பண்ண போகிறோம். இது ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்க போகுது. ஸோ சுல்தான் பத்தேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தேவர்சோலா வழி கூடலூர் போய், ஸோ கூடலூர்லேருந்து முதுமலை போயிட்டு, முதுமலையிலேருந்து பந்திப்பூர் கிராஸ் பண்ணி குண்டல்பேட் போய் மறுபடியும் சுல்தான் பத்தேரிக்கு வரதான் இன்றைய பிளான். இது ஒரு ஃபாரஸ்ட் ட்ரையாங்கிள்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்லாம் ஓம். ஸோ அவரோட வீடியோஸ் பார்த்துட்டு தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு சில டைம் தோணும், வால்பாறையில் எவ்வளோ அழகழகான பிளேஸஸ் எல்லாம் இருந்துச்சு, சன்ரைஸ் பாயிண்ட் எல்லாம் இருந்துச்சு, சன்செட் பாயிண்ட் எல்லாம் இருந்துச்சு, அங்கெல்லாம் நம்ம போகவே முடியல கடைசி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு அது ஒரு பொருட்டாகவே இருக்காது. ஒரு விஷயம் நமக்கு எப்பயுமே கிடச்சிட்டு இருந்துச்சுன்னா அதனுடைய அருமையே தெரியாது அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வால்பாறையோட நேச்சரும் எனக்கு இருந்துச்சு. ஈவன் தோ எனக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு முழுசாக என்ஜாய் பண்ண முடியலையே, முழுசாக அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு தாக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால வால்பாறை மாதிரி என்னென்ன பிளேஸ் இருக்கோ, வால்பாறை மாதிரி கிளைமேட் எங்கெங்கெல்லாம் வருதோ, ஐ ஃபீல் எமோஷ்னல். ஸோ கேரளாவும் கிட்டத்தட்ட வால்பாறை மாதிரி தான். ஸோ இந்த டேர்னிங் தான் முக்கியமான டேர்னிங். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் நாங்கள் போகிற டெஸ்டினேஷன் தான் வரும். ஆனால் இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி, ஒரு சின்ன குறுகிய ரோடு. ஸோ மெயின் ரோட்லேயே பயங்கரமாக ஃபாகு ஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்கவே முடியல. ஆனால் இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இன்னும் ஃபாகு ஜாஸ்தி ஆயிடுச்சு, விசிபிலிட்டியே ரொம்ப கம்மியாயிடுச்சு. நாங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ ஃபாக் இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நார்மலாக ஒரு மார்னிங் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இந்த மார்னிங் வந்துட்டு ஒரு மிஸ்டிக்கல் மேஜிக்கல் மார்னிங்காக ஆயிடுச்சு. Guys, see the fog. அப்புறம் யூஸ்வலாக கேட்பாங்க ரகு நிறுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த பிளேஸை பார்த்து எல்லாரும் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் இந்த பிளேஸ் பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் ஃபாகு, இது சின்ன ரோடு, ஒரு ஃபுல்லாக க்ரீனரி, நெக்ஸ்ட்டு லெவல்னே சொல்லணும். நீங்களே இதை பார்த்துட்ருக்கீங்கல்ல, எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள்.
எப்பயும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹைவேல ஓட்டிகிட்டு இருக்கோம், அப்படி இல்லாட்டி சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஓட்டும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு அழகான பாதை, 2 சைடும் பச்சை பசேல்னு, சென்டரில் ஒரு ரோடு, அது 4 பைக்கு மட்டும். நெக்ஸ்ட் லெவலாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. Bliss. Oh my God. Sun rays. ரசிகனாய் அல்லவா காட. எனக்கெல்லாம் காலையில் டீ குடிக்கலைன்னா கண்டிப்பாக எந்த வேலையும் ஓடாது. அதே மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறேன். ஆனால் இப்போ தான் அடிக்கடி ஏதாவது ஒரு ரீலு, ஏதாவது ஒரு வீடியோ வந்துட்டு இருக்குது, காலையில் டீ குடிப்பவரா நீங்கள், இந்த வீடியோ உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் காலையில் குடிக்கக்கூடாத ஒன்று தேநீர் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் என்ன கதைன்னே தெரில. நம்ம சின்ன வயசுலேருந்தே டீ குடிச்சு பழகிட்டோம். ஆனால் இதெல்லாம் நிறுத்த முடியுமான்னு தெரில, நிறுத்தணுமானும் தெரியல. கார்னர். ஐயோ, இந்த மிஸ்ட் வந்து போயிட்டு இருக்குங்க. இவங்க 2 பேரும் இப்படிதான் அடிக்கடி எங்கேயாவது மிஸ் ஆயிடுவாங்க இல்லை, முன்னாடி அடி தெரிச்சிருவாங்க. ஐயோ, எப்படியாச்சும் இந்த பஸ்ஸை தாண்டிடணுமே. ஓ வா கூடலூர். சின்ன வயசில் எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க வந்துட்டு, சின்ன வயசில் எங்கள் பக்கத்து. ஸோ என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, ஸோ நாங்கள் வந்துட்டு வால்பாரில் குரங்குமட்டின்னு ஒரு எஸ்டேட்டில் இருந்தோம். ஸோ அந்த எஸ்டேட்டில் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க வந்துட்டு கூடலூர்லேருந்து வந்தவங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். கைஸ், இதில் என்ன கதைன்னு தெரில. கேரளாவை விட பெட்ரோல் வந்துட்டு 4 ரூபா 20 பைசா கம்மி. இதெல்லாம் இவ்வளோ ஸோ கல்பட்டா 62 கிலோமீட்டரு, கோழிக்கோடு 185 கிலோமீட்டரு. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ சுல்தான் பத்தேரி. ஆக்சுவலாக இந்த இடம் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. முதல்ல பெரிய கேப்பாக இருந்துச்சு. ஒன்றுமே இல்லைங்க, காட்டில் ஒன்றுமே இல்லை. Guys, finally നമ്മൾ യാണ കണ്ടു.
உள்ளே போகுது உள்ளே போகுது உள்ளே போகுது. Elephant and their family. Nice la. Here we should not make noise. Bye. நரேந்திர பாய், இப்போ எங்கே போகிறோம்?